இப்போ யதார்த்தமாக சொல்கிறேன் சார், இப்போ இந்த 25 பேர் அதிமுக இல்லை சார், எம்எல்ஏக்கள் அதிமுக கிடையாது. அதிமுகங்கிற ஓட்டு போட்ட 1,34,00,000 பேர். அவன் வந்து இந்த கட்சியை தான் பார்க்குறான். இல்ல அப்படி நீங்க இல்ல கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அல்லது வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாரு அல்லது ஒரு லெட்டர் கொடுக்கறாரு அப்படின்னா இது அதிமுகவுக்குள்ள பின்னடைவா போகும். ஒரு பின்னடைவு கிடையாது. என்னைக்கு வந்து தொண்டன் ஷேக் ஆகிறானோ அப்பதான் பின்னடைவு. கொலு மண்டபத்தில் வச்சுக்கிற பொம்மைகள் விழுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பெரிய ராஜகோபுரம், ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம், மேல இருந்து பொம்மைகள் இருக்கு. ஒரு பொம்மை 2 பொம்மை கீழே வர்றதால கோபுரத்துக்கு ஒண்ணாகாது சார். இல்ல சார், நீங்க இன்னைக்கு இருங்க, அதிமுகவில இருந்து பிரிந்து போனவர்கள் சொல்லி முடிக்கிறேன் சார். திமுகல எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இவர் அமைச்சர் ஆகறாரு. இல்லன்னு சொல்லி சார், இவங்க 25 பேரும் தாவேக்கால போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆகட்டும். யார் வேணாம்னா யாராவது வேணான்னு சொல்றாங்களா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற, உன்னை வளர்த்த கட்சியை இருந்து நீ அழிக்க பாக்குற. நீ 25 ஒன்றும் இல்லை சார். இந்த 25 பேரும் ஏதோ ஒரு பொறுப்பு, கட்சி பொறுப்புல இருக்காங்கல்ல. என்னையை பொறுத்துக்கு நானாக இருந்தா, நான் இந்த அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தா இன்னைக்கு சாயந்தரம் அத்தனை பேரையும் கட்சி பொறுப்புலேருந்து நீக்குவேன். அத்தனை பேரையும் கட்சியிலேருந்து நீக்குவேன். நான் வந்து ஸ்பீக்கருக்கு இப்போ லெட்டரை கொடுத்து முடிச்சிருப்பேன். ஆன்டி டிஃபெக்ஷன் பில் எடுறான்னு கையில் எடுத்து அவங்கள வந்து முடிச்சு கட்டுன்னுவேன். அவன் தாவேக்காக்கு போகிறான், எந்த வேக்காக்கோ போகிறான், போய் நின்று ஜெயிக்கிறான். செங்கோட்டை மாதிரி 25 பேரும் ஜெயிக்கட்டும். முகமது பின் துக்ளக் மாதிரி அனைவரும் லாக்கா இல்லாத மந்திரிகள்னு விஜய் சொல்லிட்டோம். யார் வேணான்னா யாரும் அவங்களை தடுக்கிறாங்களா?